நம்ம வாழ்க்கையில பல விஷயங்களை மாற்ற முயற்சி பண்றோம். வேலை, பணம், மக்கள், சூழ்நிலை. ஆனா புத்தர் சொன்னாரு, உலகத்தை மாற்ற முயற்சி செய்யாதே, முதலில் உன் மனதை அமைதியாக்க கற்று. இந்த வீடியோவில் நம்ம வாழ்க்கையை மெதுவாக ஆழமாக மாற்றும் 10 முக்கிய இடங்களை புத்தர் காட்டிய வழியில் பார்க்க போகிறோம். இந்த 10 இடங்களில் நீ அமைதியாக இருந்தால் உன் மனம்தான் முதலில் மாறும். 1. கோபம் வரும் தருணத்தில் அமைதியாக இரு. கோபம் வந்தவுடனே பேசினா நடந்தது திரும்பாது. புத்தர் சொன்னார், கோபத்தில் சொன்ன ஒரு வார்த்தை ஆண்டுகள் முழுக்க வருத்தம் தரும். அதனால் கோபம் வந்தவுடனே அமைதியாக இரு. அந்த நிமிடம் உன்னை காப்பாற்றும். காரணம், கோபம் வந்த நேரத்தில் மனம் சிந்திக்காது, உணர்ச்சிதான் முடிவெடுக்கும். அந்த நேரத்தில் சொன்ன வார்த்தைகள் பிறகு திரும்ப பெற முடியாது. 2. யாராவது உன்னை அவமதிக்கும் போது அமைதி அவமதிப்பு வார்த்தைகளால் வராது, நாம் அதற்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தால் வரும். அமைதியாக இருந்தால் அந்த வார்த்தைகள் உன்னை தொடாது. காரணம், அவசரம் பயத்தை உருவாக்கும். பயம் தவறான முடிவை தரும். அமைதியான மனம் மட்டுமே சரியான முடிவை எடுக்க உதவும். 3. முடிவு எடுக்க வேண்டிய நேரத்தில் அமைதி அவசரத்தில் எடுத்த முடிவு அதிகமாக பச்சாத்தாபத்தை தரும். புத்தர் சொன்னார், அமைதியான மனம் சரியான முடிவை எடுக்கும். முடிவு எடுக்க முன் சிறிது நேரம் அமைதியாக இரு. காரணம், சோகத்தில் பேசினால் அதே சோகம் மனதில் மேலும் பெரிதாகும். அமைதியாக இருந்தால் மனம் தன்னை தானே மெதுவாக குணப்படுத்தும். 4. சோகத்தில் இருக்கும்போது அமைதி சோகத்தில் அதிகமாக பேசினால் வலி கூடும். அமைதியாக இருந்தால் மனம்தான் மெதுவாக குணமாகும். காரணம், அதிகமாக வெளிப்படுத்தப்படும் மகிழ்ச்சி வெளி காரணங்களால் பாதிக்கப்படும். அமைதியான மகிழ்ச்சி நீண்ட நாட்கள் நிலைக்கும். 5. மகிழ்ச்சியில் அதிகமாக பேசாமல். அமைதி மகிழ்ச்சி நல்லது, ஆனால் அதை வெளிப்படுத்த அதிகம் பேச தேவையில்லை. அமைதியான மகிழ்ச்சி நீண்ட நாள் இருக்கும். காரணம், மற்றவரை திருத்த முயற்சி செய்யும் போது நம் அமைதி முதலில் கெடும். அமைதி இருந்தால் புரிதல் வரும், புரிதல் இருந்தால் மாற்றம் வரும். 6. யாராவது தவறு செய்தால் அமைதி உடனே குறை சொல்வது எளிது, ஆனா அமைதியாக இருப்பது ஞானம். புத்தர் சொன்னார், மற்றவர்களின் தவறு உன் அமைதியை கெடுக்க வேண்டாம். காரணம், மற்றவரை திருத்த முயற்சி செய்யும் போது நம் அமைதி முதலில் கெடும். அமைதி இருந்தால் புரிதல் வரும், புரிதல் இருந்தால் மாற்றம் வரும். 7. தனிமையில் இருக்கும்போது அமைதி. தனிமை பயம் தர வேண்டிய விஷயமில்லை. அமைதியான தனிமை உன்னை உன்னோடு பேச வைக்கும். காரணம், தனிமை ஒரு தண்டனை இல்லை, அது நம்மை நம்மோடு பேச வைக்கும் இடம். அமைதியான தனிமை உள் வலிமையை வளர்க்கும். 8. மனம் குழம்பி இருக்கும்போது அமைதி. மனம் குழம்பினால் விடை தேடாதே, முதலில் அமைதியை தேடு. அமைதி வந்த பிறகு விடை தானாக வரும். காரணம், குழப்பத்தில் சரியான விடை கிடைக்காது. முதலில் அமைதி வந்தால் பின்னர் தெளிவு தானாக வரும். 9. தூங்கும் முன் அமைதி. நாள் முழுக்க நடந்ததை மீண்டும் மீண்டும் மனசுல ஓட விடாதே. தூங்கும் முன் சிறிது நேரம் அமைதியாக இரு. அடுத்த நாள் மனம் லேசாக இருக்கும். காரணம், தூங்கும் முன் ஓடும் எண்ணங்கள் உள் மனதில் சேமிக்கப்படும். அமைதியான தூக்கம் அடுத்த நாளின் மனநிலையை தீர்மானிக்கும். 10. பேச வேண்டும் என்று தோன்றும் இடத்தில் அமைதி. எல்லா இடத்திலும் பேச வேண்டிய அவசியமில்லை. புத்தர் சொன்னார், மௌனம் அறிவாளியின் ஆபரணம். சில நேரங்களில் அமைதியாக இருப்பதே பெரிய பதில். காரணம், எல்லா உண்மையும் சொல்ல வேண்டியதில்லை. சில வார்த்தைகள் உறவுகளை கெடுக்கலாம். மௌனம் இருந்தால் நம் மதிப்பும் அமைதியும் காப்பாற்றப்படும். இந்த 10 இடங்களில் நீ அமைதியாக இருந்தால் உன் கோபம் மெதுவாக குறையும், உன் பயம் மெல்ல தளரும், உன் மனம்தான் உன்னை மாற்றும். புத்தர் சொன்னார், உன்னை மாற்ற உலகத்தை மாற்ற தேவையில்லை, உன் அமைதியே போதும். இந்த வீடியோ உங்களுக்கு சிறிதாவது அமைதி கொடுத்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். அமைதி மெல்ல மெல்ல உங்கள் வாழ்க்கைக்குள் வரும்.